என் வீடு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் நல்லா நிழல் கொடுத்துருந்தது. பின்னாடி சமையல் பண்ணுற இடத்துல நேரம் வந்து வெயில் அடிக்கும். இப்போ வந்து அந்த கிச்சனுக்கு நேரம் வந்து உள்ள மரம் வந்து சைடில் உள்ள கிளையை ஃபுல்லாக தரிச்சு விட்டுட்டு மொட்டை மரம் ஆகிட்டாங்க. அந்த மரம் வெட்டினதுக்கப்புறம் எப்படி பார்க்கலாமா ஃபுல் வந்து சூரிய ஒளி ஃபுல்லாக வந்து பின்னாடி பேக் சைடு ஃபுல்லாக அப்படி தான் படுது. எனக்கு மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மரம் என்னெல்லாம் பிடிக்குதோ அந்த மரத்தெல்லாம் வந்து அவங்க பக்கத்தில் உள்ள வீட்டில் அவங்க வெட்டுறாங்க. அது எனக்கு மனசு கிளையை தான் தரிச்சு விட்டுருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மரத்தை ஃபுல்லாக வந்து வெட்டலை, அது ஒரு சந்தோஷம் தான். ஆனாலும் இந்த இப்போ கொஞ்ச நாள் தடுக்கிற வரைக்கும் வந்து வெயில் பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். அந்த மரத்தை பார்க்கலாம் அவங்க எப்படி மொட்டையாக இருக்கும். மரங்கள்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து வீட்டில் இருந்தாலே வீடு சுற்றி இருந்தாலே அப்படி ஒரு கூலிங்காக இருக்கும். என் வீட்டில் முருங்கை மரம் இருந்தது, ஃபுல் இந்த ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து அந்த மரம் மழை பயங்கரம் பார்த்தீங்கனால ஒடிஞ்சு போச்சு. அதுவும் ஒடிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ரண்ட்லேயும் வந்து பகலில் ஃபுல்லாக வெளியே போக முடியாது. வெளியே போனால் கண் அப்படி கூசும். ஃப்ரண்ட்டில் கதவை ஃபுல்லாக லாக் பண்ணி பேக் சைடில் போய் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பேக் சைடில் மரத்து பக்கத்தில் இருக்காங்க, அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. பார்க்கலாம் வாங்க அந்த மரத்தை. மரத்தை யாருக்குனாலும் எனக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வரும். பக்கத்தில் இருக்காதுங்க அவங்க மரம், அதான் எனக்கு கோவம் வரும். ஏன்னு தெரியல. அப்படியே அந்த வெட்டுற ஆட்களையும் பிடிக்காது, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களையும் பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அந்த மரம் செடியில் வெட்டுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது விஷயம். இந்த மரத்தை பாருங்கள் எப்படி மொட்டை மரம் ஆயிடுச்சா, ஃபுல்லாக ஒரு இலை விடாமல் தரிச்சிட்டாங்க. இது என்றைக்கு தழுத்து. இதான் எங்கள் வீட்டு பேக் சைடு ஃபுல்லாக வந்து இன்னும் வந்து வெயிலிங்க, ஃபுல்லாக வெயில் தான். நல்லா வந்து பின்னாடி வெயிலே வராது, அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு சக்க மரம் தான். என்ன மரம்னா அயனி சக்கன்னு சொல்லுவாங்க. அதில் குட்டி குட்டியாக ஒரு சக்க மரம்ல, அந்த மரம் இன்னும் சரியாக கூட காய்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வெட்டிட்டாங்க. மரத்தை ஃபுல்லாக வெட்டிட்டாங்க பாருங்கள். ஃபுல்லாக மரமே மொட்டையாக போச்சு. இந்த மரத்துக்கு எங்கே சம்மந்தம் கிடையாது. ஆனாலும் இப்படிலாம் நல்லா கூலிங்காக இருந்தோம் பார்த்தீங்களா. வீடை சுற்றி எப்படி நல்லா கூலிங்காக அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இனிமேல் அப்படி இருக்க முடியாது. இந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்து எப்போ பெரிய மரமாகிறது. ஈஸியாக வெட்டி போட்டு போயிட்டாங்க.